என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள் என அனைத்தையும் என்னுடைய பாதங்களில் சேர்த்துவிட்டு, எப்போது அப்பா பலிக்கும் என்று என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளையிடம் பேசுவதற்காகவே நான் இன்று வந்துள்ளேன். ஒரு விஷயத்தை நன்கு மனதில் வைத்துக்கொள். உன் ஆசைகளை நிராசையாக நான் விடமாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களை நான் வீணடிக்க மாட்டேன். உன்னுடைய விரதங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது. உற்சாகமின்மை, மனச்சோர்வு போன்றவற்றில் நான் இருக்க மாட்டேன். உண்மையான பக்தர்களின் மனதில் மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வசிப்பேன். உன்னுடைய காரியங்களை உனக்கு முன் நான் செய்து முடிப்பேன். இது வெறும் வார்த்தைகள் இல்லை கண்மணியே, இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபித்துக் கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நேரடியாக சந்தித்தால் எவ்விதமான ஆபத்துகளாக இருந்தாலுமே பறந்தோடிவிடும். என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. எப்போது சங்கடம் வருகின்றதோ அப்போது என்னை அழை. தேவையான புத்தியையும் தேவையான சக்தியையும் நான் உனக்கு கொடுத்து சங்கடங்களிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன். என் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லாம் தானாகவே நடக்கும். எல்லா விளைவுகளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு. நான் சத்திய தேவன். முழுமையான பக்தியோடு உன்னுடைய கரத்தை நீ குவித்தால் நான் ஓடோடி உன்னை காண வருவேன். விதியை மாற்றி அமைக்கும் கலியுக பிரம்மாவும் நான் தான். உன்னுடைய வாழ்வின் கடைசி நொடி வரை நான் உன்னுடனே வருவேன். உன்னுடைய பிரச்சனைகளின் கடைசி நொடியில் கூட பல அற்புதங்களை நான் நிகழ்த்துவேன். உனக்கு தீங்கு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாம் முடிந்து போயிற்று, காலங்கள் கடந்து போயிற்று என்று சோர்ந்து விடாதே. எந்த நிமிடத்திலும் எந்த நொடியிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி என் பிள்ளையின் முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்க முடியும். ஆம் கண்மணியே, உனது வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப் போகின்றது. நீ எதிர்பாராத தருணத்தில் நீ எதிர்பார்த்த அற்புதம் சர்வ சாதாரணமாக நிகழப் போகின்றது. நீ இழந்து விட்டதாக நினைக்கும் அனைத்தும் புத்துயிர் பெற்று உன்னுடைய கரங்களை நிறைக்கும். நீ முடிந்து விட்டதாய் நினைக்கும் ஒரு விஷயம் புத்துயிர் பெற்று நிகழப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் சுபமாகவே முடியும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களை கடந்தும் அனுபவித்து செல்லும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பிரச்சனைகளுக்கு இடம் அளிக்காதே. பிரச்சனை முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பிறகு பரவாயில்லை போன்று இருக்கும், பின் கடந்துவிட முடியும் என உன்னுடைய மனதில் நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மழை போல வந்தது பனி போல விலகும். சக்திக்கு மீறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரும் போது பொறுமை என்கின்ற ஆயுதத்தை கையில் எடு. காலம் ஆனாலும் ஒருபோதும் தோற்காத ஆயுதம் அதுவே. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயலும் உன்னிடம் இருக்குமாயின் உன்னை வீழ்த்த எவருமில்லை. ஏன் பயப்படுகின்றாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் என்னுடைய பக்தர்கள் மீது எப்போதும் என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். எதற்காகவும் கவலைப்படாதே. எதுவும் இல்லை என்றோ, என்ன நடக்குமோ என்றோ, என்ன பேசுவார்கள் என்றோ, என்னிடம் இல்லையே என்றெல்லாம் சொல்வதை தவிர்த்துவிடு. அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. உன்னுடைய அனைத்து பாரங்களையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். என் கண்மணியே, ஒரு நாளும் கலங்காதே. அப்பா நான் இருக்கின்றேன். எதற்காக கவலைப்படுகின்றாய்? எதற்கும் அஞ்சாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. எவரையும் உன்னிடத்தில் நான் நெருங்க விடமாட்டேன். உன்னுடைய சுவாசத்தை கூட எனது அனுமதி இல்லாமல் எவராலும் சுவாசிக்க முடியாது. எவரும் உன்னை தவறாக கூட பேசிவிட முடியாது. தேவையில்லாமல் பயப்படுகின்றாய். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.
அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் வந்து விட்டது. எதிரிகள் இல்லை உனக்கு, இருந்தால் ஓடி விடுவார்கள். விரைவில் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் ஏற்பட்டு உன் கண்களில் நீர் வடிய நீ என்னை தேடி வருவாய். அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் இருக்கும் அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து சந்தோஷமாக வாழ்வது போல காட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா? இப்பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று சொல்லவா? பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உன் மீது பரிவு காட்டுவார் யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. உன்னுடைய உறவினர்கள் வருவது உனக்கு ஆறுதல் சொல்லவா, இல்லை உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்படுவதற்கா என்றே தெரியாமல் இருக்கிறாய். நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்துவதாக எண்ணுகிறாய். மன இறுக்கத்தால் நொறுங்கி போய் இருக்கிறாய். உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதறுகிறாய். உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது. உன் நிலையை நினைத்து பேசினால் துக்கம் தொண்டை வரை அடைக்கிறது. அவையெல்லாம் சமாளிக்கலாம் என்று ஒரு முறை நினைக்கிறாய். மறுநொடியே இவை அனைத்தையும் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று சோர்ந்து விடுகிறாய். நிம்மதியை இழந்து பல நாள் ஆகிவிட்டது. இதோ உன் அப்பா நான் வந்து விட்டேன். பயப்படாதே என் கண்மணியே, நான் உன்னோடு இருக்கிறேன். பட்டினியாக இருக்க வேண்டாம். உன்னை நீயே வருத்திக் கொண்டது போதும். மனதை ஊக்கப்படுத்து. நிம்மதியாக தைரியமாக இரு. ஆறுதல் இன்றி தவிக்காதே. அந்த ஒரு கணம் என்னை நினைத்துப் பார். நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒரு கணமும் வீண் போகாது. என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் மெய்ப்பிக்கப்படும். விரைவில் உன் வாழ்வில் மாற்றம் நிகழும். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன்னுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். மறந்து விடாதே, நீ என் பிள்ளை. உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மன சஞ்சலம் ஏற்பட்டு மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை. ஓம் நமச்சிவாயா என்று மனதுக்குள்ளேயே என்னை அழை. என் ஒளி உருவம் உன் முன்னே தோன்றும். உனக்கான